ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி நாளைக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான லிக்விட் வாங்கணும் அப்படின்னாலே நிறைய ரூபாய் நம்மளுக்கு செலவாகும். அதை நம்ம அப்படியே பாதியாக குறைக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். மிஷின் லிக்விடாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடு, இல்லைனா ஹேண்ட் வாஷ், நம்ம ஷாம்பு, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு மாதத்துக்குன்னு சொல்லி வாங்குறது 15 நாளைக்கு கூட வராது. ஸோ நம்ம அதை எப்படி நம்ம சுலபமாக ஒரு மாதத்துக்கு மேலே வர மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் சிம்பிள் டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடையில் 1/2 லிட்டர் விம் பாட்டில் வாங்கணுன்னா 120 ரூபா ஆகுங்க. அதே மாதிரி 250 ml வாங்கணும் அப்படின்னா 55 ரூபா ஆகும். அந்த மாதிரி நீங்கள் இனி வாங்கவே வேண்டாங்க. இந்த மாதிரி 15 ரூபா பேக்கெட் சேஷே வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு மாதத்துக்கு கொண்டு வரதுன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை இந்த பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து 250 ml லிக்விட் வந்து கிடச்சிரும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு லிக்விட் ஃபார்மில் கிடைக்காது. ஒரு மாதிரி ஒரு yellowish கலர் மாதிரி கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மெத்தட் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நார்மல் லிக்விடாட்டு இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் நான் கலந்து வச்சுருந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 250 ml பாட்டிலில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு அந்த லிக்விட் இருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் லிக்விட் ஃபார்மேட்லே கிடைக்கும். ஒரு நல்ல திக்னஸில் இல்லைனாலும் நம்மளுக்கு ஓரளவு நல்ல ஒரு திக்காகவே இருக்கும். லிக்விடு நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். 15 ரூபா பேக்கெட்லேருந்து நம்ம ஒரு 1/2 லிட்ரு விம் லிக்விட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து வரும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு நார்மல் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. இதில் நம்ம நார்மலாக எப்பயும் பாத்திரம் கழுவும் போது லிக்விடில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்க்ரப்பரில் நல்லாவே நுர வரும். இப்படி செய்கிறனால நுர வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பார்த்தாலே தெரியும் நல்லாவே உங்களுக்கு நுர வர்றது தெரியும். ஸோ இனிமேல் கடையில் போய் பெரிய பெரிய பாட்டில் வாங்கி நிறைய காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காசு நிறையவே மிச்சப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகம் செலவாகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஷின் லிக்விட் தான். சர்ஃப் எக்ஸல் லிக்விட் பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு வாங்கணுன்னாலே நம்மளுக்கு 120 ரூபாலேருந்து 130 ரூபா செலவாகும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்மளுக்கு ரேட் போட்டிருப்பான். அப்படி வாங்குகிற லிக்விட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 நாள் கூட வராது. ஸோ நம்ம இதை எப்படி ஒரு மாதத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லிக்விட் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ரென் சோப் எடுத்திருக்கேன். அதனுடைய ப்ரைஸ் வந்து 20 ரூபா. அதை இந்த மாதிரி நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபைனாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இது செய்கிறனால பாத்திரத்தில் வந்து வாசனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் வச்சு தான் கரைக்க போகிறோம். நல்லா சூடாகணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த சோப்பு கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அந்த சோப்பை. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதை கொஞ்சமாக ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு மூடி கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த லிக்விடை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் இது இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு துணி வேஸ்ட் ஆகுமா, துணி ப்ளீச் ஆகுமா, கரை போகுமான்ற சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 120 ரூபாய்க்கு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கியிருப்போம் இல்லையா, அதை இதனோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிக குவான்டிட்டியும் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த சந்தேகமும் இருக்காது. துணி நல்லா கரை போகுமான்ற சந்தேகம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வாங்குகிற 1/2 லிட்டர் சர்ஃப் எக்ஸல் லிக்விடை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை லேசாக அலசிட்டு அந்த தண்ணியும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கரை போகுமா இல்லை துணி நாசாகுமான்ற அந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 120 ரூபா ப்ளஸ் 20 ருபீஸ் செலவில் நான் வெறும் 140 ரூபாவில் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான லிக்விட் வந்து ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் நார்மலாக கடையில்
வந்து 1/2 லிட்டர் பாட்டில் வாங்குறீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு கூட நம்மளுக்கு வராது. இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு மிஷின் லிக்யூடுக்கு கவலையே வேண்டாம். இது நீங்கள் மிஷினில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதே மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது அந்த சோப்புகள்லாம் தங்கியிருந்தாலும் நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 மூடி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகம் செலவாகிறது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் தான். இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கணுன்னாலே நம்மளுக்கு நிறையவே செலவாகும். நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பாட்டில் வந்து வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி 4 ரூபாய் சேஷே பேக்கெட்டு தான் வாங்குவேன். ஒரு வாஷுக்கு ஒரு பேக்கெட் வந்து எனக்கு போதும். அதே மாதிரி சிஃபன் ஷைனும் வாங்கி வச்சுப்பேன். இதனால் நம்மளுக்கு காசு அதிகமாகவே மிச்சம் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாம்புக்கு நிறைய செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சேஷே பேக்கெட் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பேக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு கம்பெனி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, அது சேஷே பேக்கெட்டு கிடைக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பாதி டப்பா நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு பாதிக்கு மேலே தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாகவே வந்து ஷாம்பு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நிறையா நாளைக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷுக்கும் வந்து நிறையவே செலவு பண்ணுவோம். இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து ஹேண்ட் வாஷுக்கு நிறையவே நம்ம செலவு பண்ணுவோம். அடிக்கடி நம்ம கை கழுவிட்டே இருப்போம். ஸோ இதையும் நம்ம எப்படி வந்து நிறைய நாளைக்கு வரதுக்குன்னு பார்க்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடுக்கு என்ன செஞ்சோமோ அதே மெத்தட் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் இந்த லிக்யூடோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு குவான்டிட்டியை அதிகம் பண்ணலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்யூடோட சேர்த்து பாருங்கள். அந்த லிக்யூடோட திக்னஸ் வந்து குறையவே செய்யாது. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு திக்னஸ் இருக்கும். இதில் நம்ம இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திக்னஸ் வந்து குறையவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஹேண்ட் வாஷ் வாங்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நிறைய நாளைக்கு வரும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லாவே ஒரு திக்னஸ் இருக்குது. நம்ம உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதோட திக்னஸ் வந்து கூட தான் சேமே தவிர குறையாது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 கப்பு கூட தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம புதுசாக வாங்குகிற ஹேண்ட் வாஷ் பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டியாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் 2-3 தடவை எடுக்கும் போதே அது நிறையவே தீந்து போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாள் வரவும் செய்யும். உங்களுக்கு கை கழுவுறதுக்கு நிறைய கிடச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நுரைக்குமான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகமே வேண்டாம், நல்லாவே நுரைக்கும். நான் வேணால் உங்களுக்கு ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்போவே தெரியும் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. பாருங்கள், ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் தேய்ச்சி காட்டுறேன். அப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லாவே நுரை வரும். ஸோ அந்த நுரை வராதுங்கிற அந்த பிரச்சனையே வேண்டாம், அழுக்கும் நல்லாவே போகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லிக்யூட் வாங்குறதுக்கே நம்ம வீட்டில் அதிக செலவாகும் 1 மாதம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட செலவை பாதியாக குறைக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you so much.